என் அன்புக்குரிய பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி தாழ்வு மனப்பான்மை ஏன் ஏற்படுது அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கப்புறம் தாழ்வு மனப்பான்மை மற்றவங்களுக்கு வந்தா ஒரு நண்பரா, ஒரு பெற்றோரா, ஒரு மகனா, மகளா, சகோதர சகோதரியா, சக மனிதரா எப்படி அதை சரி பண்ணலாம் அப்படிங்கறதையும் போன காணொலியில பார்த்திருந்தோம். இப்போ இந்த காணொலியில நாம பார்க்க வருது என்னன்னா, நமக்கு ஒருவேளை தாழ்வு மனப்பான்மை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதை எப்படி நாம சரி பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது நமது தாழ்வு மனப்பான்மை அகற்றும் 8 வழிகள். நமது தாழ்வு மனப்பான்மை அகற்றும் 8 வழிகள்ல வர முதல் வழி, நமது உடல் நிலையை பேணி காப்பது. அது நடைப்பயிற்சியா இருக்கலாம், இல்லைன்னா ஜாக்கிங்கா இருக்கலாம், இல்லைன்னா நம்மளுடைய ரெகுலர் உடற்பயிற்சியா கூட இருக்கலாம். நம்மளுடைய பிசிக்கல் ஹெல்த், நம்மளுடைய உடலை நல்ல கட்டுக்கோப்பா வச்சுக்கிறது, அதுல நம்ம கவனம் செலுத்துறது, அது கட்டுக்கோப்பா நம்ம உணர்றது, ரொம்ப ஃபிட்டா இருக்கோம்னா அதுவே நம்மளுடைய தாழ்வு மனப்பான்மையை அதிகபட்சம் குறைச்சு விட்டுரும். ஏன்னா சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. நாம செய்யற எல்லா வேலைகளுக்குமே மூலதனமே இந்த உடல் தான். இந்த உடல் பலமா இருக்கும்பொழுது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும், நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம். அந்த சாதிக்கலாங்கிற நம்பிக்கை தான் நம்மளுடைய தாழ்வு மனப்பான்மையை உடைக்கும். அதனால நம்மளுடைய தாழ்வு மனப்பான்மையை உடைக்கணும், நம்மளுடைய தாழ்வு மனப்பான்மையை குறைக்கணும்னா நிச்சயமா முதல் வழி என்னன்னா, நம்மளுடைய உடல் நிலையை பேணி காத்தல். எவ்வளவு தூரம் ஆரோக்கியமா ஃபிட்டா வச்சுக்கணுமோ அதை நோக்கி நம்ம பயணிக்க. நமது தாழ்வு மனப்பான்மை அகற்றும் 8 வழிகள்ல வர 2வது வழி, நம்மை நாமே நேசிப்பது. செல்ஃப் லவ் இஸ் தி பெஸ்ட் லவ் இன் தி வேர்ல்ட்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு இந்த வீடியோ பாக்குற நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களை மாதிரி சில விஷயங்கள் செய்யறவங்க இருப்பாங்க, ஆனா உங்களை மாதிரியே இருக்கிறவங்க நிச்சயமா இருக்க மாட்டாங்க. நான் சொல்றது செயல்பாடுகள்ல, உருவத்துல இல்ல. ஒவ்வொருத்தருமே தனித்துவமானவர்கள். ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் ஒரு சில விஷயங்களை ஒத்து போகலாமே தவிர மொத்தமாவே ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இருக்காருன்னு நிச்சயமா கிடையவே கிடையாதுங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவர்கள். இதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை நாமளே நேசிக்க ஆரம்பிக்கணும். நம்மளை நாமே நேசிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம தான் ஒரே ஒரு பீஸ், ரேர் பீஸ். இந்த மாதிரி இன்னொரு பீஸ் கிடையாது. பக்கத்துல இருக்கிற நபர் வேற ஒருத்தவங்க, நம்மள மாதிரி கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் நம்முடைய தாழ்வு மனப்பான்மையை மிகப்பெரிய சுத்தியல் கொண்டு உடைக்கும். நமது தாழ்வு மனப்பான்மை அகற்றும் 8 வழிகள்ல வர 3வது வழி. இந்த 3வது வழி என்னன்னா, நல்ல நேர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்களுடன் பழகுங்கள், உங்கள் நேரத்தை செலவிடுங்கள். அந்த மாதிரி மனிதர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுப்பாங்க, மிகப்பெரிய நேர்மறை அதிர்வுகளை கொடுப்பாங்க. அந்த மாதிரி மனிதர்களோட நீங்க பழக பழக உங்களுக்குள்ள இருக்க தாழ்வு மனப்பான்மை உடைஞ்சுக்கிட்டே வரும். உங்களை அறியாம உடையும். ஏன்னா உங்களோட ஒவ்வொரு வார்த்தையுமே தன்னம்பிக்கை கொடுக்கிற வார்த்தையா இருக்கும், தாழ்வு மனப்பான்மையை குறைக்கிற, உடைக்கிற வார்த்தையா இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட வார்த்தைகளை உதிர்க்கிற மனிதர்கள் மட்டும்தான் நேர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்கள். அப்படிப்பட்ட மனிதர்களா தேடி தேடி போய் அவங்களோட உங்களுடைய நாட்களை கழியுங்கள். அதுதான் உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையை குறைக்கிறதுக்கு உண்டான மிகப்பெரிய வழியை உண்டாகும். நமது தாழ்வு மனப்பான்மையை அகற்றும் 8 வழிகள்ல வர 4வது வழி, தயவு செய்து, நல்லா அழுத்தி சொல்ற, தயவு செய்து எதிர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்களிடம் இருந்து விலகி நில்லுங்கள். ஏன்னா இந்த எதிர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்களோட வார்த்தைகள் என்ன தெரியுமா செய்யும்? நம்மளுடைய தன்னம்பிக்கையை உடைக்கும், நம்மளுடைய தாழ்வு மனப்பான்மைக்கு தீனியை கொடுக்கும். தீனியை கொடுத்து அந்த தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டே இருக்கும். உன்னால ஒண்ணுமே முடியாதுங்கிறதுதான் அவங்க இறுதியா அவங்களோட வார்த்தையெல்லாம் ஒழிச்சு வச்சு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க எதிர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை நீங்க பாக்குறீங்க, கவனிக்கிறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா தயவு செய்து விலகிடுங்க. அவங்க கூட இருந்தீங்கன்னா அவங்களோட தாழ்வு மனப்பான்மையை கடவுளால கூட குறைக்க முடியாது. அதனால உங்களுடைய தாழ்வு மனப்பான்மையை உடைக்கணுங்கிற எண்ணத்துல இருந்தீங்கன்னா எதிர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்கள் சேர்ந்து விலகி நில்லுங்க. நமது தாழ்வு மனப்பான்மை அகற்றும் 8 வழிகள்ல வர 5வது வழி, உங்களுடைய பலங்களையும் பலவீனங்களையும் கணக்கிட்டு புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய பலம் என்ன, எனக்கு என்ன வரும், மத்தவங்க கிட்டே இருந்து நான் எந்த விதத்துல ஸ்பெஷல், எந்த விஷயத்த மத்தவங்களை விட நான் சரியா செய்வேன், எந்த விஷயத்த மத்தவங்க சரியா செய்யறத என்னால சரியா செய்ய முடியல, இந்த ஏரியால நான் வீக்கா இருக்கேன். நம்மளுடைய பலமும் தெரியணும், பலவீனமும் தெரியணும். பலம் மட்டும் தெரிஞ்சாலும் மிகப்பெரிய திமிர் வந்துடும், பலவீனம் மட்டும் தெரிஞ்சா தாழ்வு மனப்பான்மையோட உச்சத்துக்கு போயிடும். அதனால நம்மளுடைய பலமும் நம்மளுடைய பலவீனமும் நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்பவே நம்மள நாம புரிஞ்சுக்கிட்டோம்னு அர்த்தம். நம்மள நம்ம புரிஞ்சுக்கும் போது தாழ்வு மனப்பான்மைக்கு அங்க வேலையே கிடையாது. அதனால நம்மளுடைய பலத்தையும் பலவீனத்தையும் சரியா புரிஞ்சுக்கிறது தான் தாழ்வு மனப்பான்மையை உடைக்கிற இன்னொரு முக்கியமான வழி. நமது தாழ்வு மனப்பான்மையை அகற்றும் 8 வழிகள்ல வர 6வது வழி. இந்த 6வது வழி என்னன்னா, தோல்வி என்பது நம் வாழ்வின் ஒரு அங்கம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தோல்வியே எனக்கு வரக்கூடாது, நான் தோல்வி அடைஞ்சிட்டேன்னா வாழ்க்கையில எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கவே கூடாதுங்க. தோல்வி எல்லார் வாழ்க்கையில ஒரு அங்கம்.
இந்த யதார்த்தத்தை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாலே ஒவ்வொரு தோல்வியும் நமக்கு தாழ்வு மனப்பான்மையை கொடுக்காது, தன்னம்பிக்கையை தான் கொடுக்கும். அதனால என்ன ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, தோல்வி அப்படிங்கிறது நம்மளோட வாழ்வின் ஒரு அங்கம். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட தாழ்வு மனப்பான்மை ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு போகும். நமது தாழ்வு மனப்பான்மை அகற்றும் 8 வழிகள்ல வர 7வது வழி. ஒருத்தரை பார்த்து நீங்க பயங்கரமா அட்மையர் ஆகுறீங்க, அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க பிரமிச்சு பார்க்கலாம், ஆச்சரியப்பட்டு பார்க்கலாம், ஏன் அவங்களை நேரடியாக கூட நீங்க பாராட்டலாம். தயவு செய்து அவங்களோட நீங்க ஒப்பீடு பண்ணிக்காதீங்க. ஏன்னா இங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தரோட சூழல் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தர் எடுத்துக்கிறது ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தருடைய பெற்றோர்கள், உடன் பிறந்தோர், அவங்களுடைய குடும்ப சூழல், வருமானம்னு இங்க ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கு. அதனால ஒருத்தரை பிரமிச்சு பார்க்கலாம், ஒருத்தரை ஆச்சரியப்பட்டு பார்க்கலாம், ஒருத்தர் கிட்ட போய் உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன்னு கூட நீங்க சொல்லுங்க. ஆனா அவங்களோட நீங்க ஒப்பீடு பண்ணிக்காதீங்க. அவங்க வாழ்க்கை முறை, உங்களுடைய வாழ்க்கை முறை வேற வேற. உங்களுடைய வாழ்க்கை முறைக்கான, உங்களுக்கு தேவைக்கான விஷயங்களை நீங்க தனித்துவமா நீங்க செஞ்சாகணும். அதனால தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு வரவே கூடாது. இல்ல இருக்கிறது குறையணும்னா தயவுசெய்து ஒப்பீடு பண்றத, மனசளவுல ஒப்பீடு பண்றதை நிறுத்துங்க. நமது தாழ்வு மனப்பான்மை அகற்றும் 8 வழிகள்ல வர 8வது வழி. இந்த 8வது வழி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வழி. ஒவ்வொரு மனிதரும் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய நிகழ்காலம் அவங்களுக்கு தெரியும், அவங்களுடைய இறந்த காலம் தெரியும். ஏன் இப்ப என்னுடைய இறந்த காலம் வேறொரு மனிதருக்கு கூட தெரியும். ஆனா எந்த ஒரு மனிதரோட எதிர்காலம் பற்றியும் அந்த மனிதர்களுக்கே தெரியாது. உதாரணத்துக்கு வீடியோ பாக்குறீங்க இல்லையா, நீங்க உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு 5 ஆண்டுகள் கழிச்சு நீங்க எப்படி இருப்பீங்க, 10 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பீங்க, ஏன் ஒரு 6 மாசம் கழிச்சு நீங்க எப்படி இருப்பீங்கன்னு யாராலேயே கணிக்க முடியுமா? இப்படி கணிக்கவே முடியாத எதிர்காலம் தான் ஒவ்வொரு நபருக்கும் இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த நிகழ்காலத்துல செய்யற விஷயங்கள் உங்களுடைய எதிர்காலத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாக்கும். உங்களை சுத்தி இருக்கிற நபர்கள் உங்களுடைய இறந்த காலத்தை வச்சுதான் உங்களை முடிவு பண்ணுவாங்க, நீங்க இப்படிதான் இருப்பீங்க 10 வருஷம் கழிச்சு. ஆனா நீங்க நிகழ்காலத்துல செய்யற விஷயங்கள் உங்களுக்கு எதிர்காலத்துல மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். இத சரியா கணிச்சு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா உங்களுடைய ஒவ்வொரு நிகழ்காலமும் மிகப்பெரிய எதிர்காலத்துக்கான ஒரு தொடக்கமா இருக்கும். அதனால மொத்தமா இதை சொல்லணும்னா, எவளுடைய எதிர்காலத்தையும் எவராலும் கணிக்க முடியாது. அவர்களின் நிகழ்கால செயல்பாடுகளே எதிர்காலத்திற்கான விதைகளாகும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தாழ்வு மனப்பான்மைக்கு இங்க இடமே கிடையாது. இந்த 8 வழிகள்ல எந்தெந்த வழிகளை நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்கன்றத மறக்காம கருத்தா பதிவு பண்ணுங்க. மறுபடியும் உங்களை ஒரு சூப்பரான ஒரு அருமையான வீடியோல சந்திக்கிறேன். வாழ்காலமுடன். நன்றி. ஒரு நிமிஷம், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா யூடியூப் சேனல்ல பாசிட்டிவ் டானிக் ஃபார் லைஃப்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு, மறக்காம உங்க ஓய்வு நேரத்துல பாருங்க.